இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமையிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்ம தகுதி இல்லாதவர்களாக நம்மை நினைக்கும் போது நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம். அதிலிருந்து தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் உணரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த உலகத்தோடு நீங்கள் ஒட்டி இருக்க மாட்டீங்க, யாரோடையும் சேர மாட்டீங்க. நீங்கள் அப்படியே நீங்களாகவே தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இந்த தனிமையான வேதனையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், அதுதான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம கூட சாரா சுனிதா அவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப தனிமையில் வேதனையில் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சாரா சுனிதா வளரும்போது தன்னுடைய சகோதரிகளுக்காக மட்டுமல்லாமல் தன்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் உதாரணமா இருந்திருக்கேன். எல்லா குழந்தைங்களும் சுனிதா கிட்ட எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க ஸ்கூல் மொத்தத்துக்கும் நான் தான் லீடராகவே இருந்தேன். ஸ்கூல்ல நான் தான் முதல் மாணவியா தேர்ச்சி பெற்றேன். என்னோட +2ல கூட நான் எல்லா பாடங்கள்லயும் முதல் மதிப்பெண் தான் பெற்றேன். எனக்கு படிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்தது. சாரா கல்லூரியில் சேர்ந்த போது எல்லா விஷயங்களும் மாறி போயிருந்தது. அது அவருடைய படிப்பை மிகவும் பாதித்தது. அதுக்கப்புறம் நான் டிகிரி படிக்கிறதுக்காக ஒரு கோ எஜுகேஷன் காலேஜில் தான் சேர்ந்தேன். அந்த கோ எஜுகேஷன் காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு விதமான பயத்தையும் தயக்கத்தையும் நான் உணர்ந்தேன். என்ன அறியாமலேயே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு நான் படிப்பில் ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டேன். படிப்பில் என்னோட தோல்வியோட காரணமாக நான் நிறைய பாடங்களில் மோசமான மதிப்பெண்களை எடுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்த நான் அதுக்கப்புறம் 0 மார்க்கில் வந்து நின்றுட்டேன். இப்படி நான் மாறி போனதை யாராலையுமே நம்ப முடியல. எங்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்ட என்னோட தம்பி தங்கைகள் கூட இதை நம்ப மறுத்துட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு வழியாக சாரா தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தார். பிறகு திருமணமும் அவர் செய்து கொண்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஹைதராபாத் வந்தேன். என்னோட பயம் என்ன அறியாமலேயே ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையா மாறி போயிடுச்சு. மெக்கானிக்கல் லைஃபா தான் அது மாறி போயிடுச்சு. குழந்தைங்களை வளர்க்குறது, குடும்பத்துல கணவருக்கு வேலை செய்யறது, உறவினர்களுக்கு வேலை செய்யறது. எங்க வீட்டுக்கு அடிக்கடி நிறைய உறவினர்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சமைப்பேன். அவங்களையெல்லாம் கவனிக்க வேண்டியது எனக்கு பெரிய வேலையா இருந்தது. பயம் மற்றும் இயலாமையின் காரணமாக கவலை அடைந்த சாரா தன்னுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவிடம் பிரச்சனைகளை முறையிட்டார். நான் 2003ஆம் வருஷத்துல இருந்த என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் நினைச்சு பாக்குறேன். அந்த நேரத்துல நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். என் மனசு ஒரு நிலை இல்லாம இருந்தது. வாழ்க்கையே எனக்கு ரொம்ப சூன்யமா மாறி போயிடுச்சு. நான் சமையலறையில இருக்கும்போது இந்த பாடலை அடிக்கடி பாடுவேன். என்ன ஒரு சாதாரண பாத்திரத்தை போல வீசி எரிஞ்சிடாதீங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க. நான் ஒரு சாதாரண பாத்திரமா இருக்கிற என்ன ஒரு பயனுள்ள பாத்திரமா மாத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு நிறைவான பாத்திரமா இருக்கணும். சமையல் செய்யறப்ப இந்த பாட்டை நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த பாடலை பாடும்போது என்னால கண்ணீரை அடக்க முடியாது. ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு தான் நான் பாடுவேன். சாரா பைபிளை எடுத்து திறந்து பார்த்த போது சில வசனங்கள் அவருக்கு உத்வேகத்தை தந்தன. இந்த மாதிரி நேரத்துல தான் நான் என்னோட பைபிளை எடுத்தேன், அதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. படிக்கிறப்போ ஒவ்வொரு வசனமும் எனக்காக எழுதப்பட்டது போலவும் என்னோட பேசினது போலவும் இருந்துச்சு. அந்த அத்தியாயம் எசேக்கியேல் 37வது அத்தியாயம். அதுல உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல திரளா கடந்துச்சு. எசேக்கியேல் அங்கே சென்று பார்க்கும்போது கர்த்தர் அவர்கிட்ட இந்த உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு எசேக்கியேல் சொல்றாரு, உங்களால இது சாத்தியமாகும், உங்க வார்த்தையால எல்லாம் ஆகும்னு சொன்னார். சாரா பைபிள் வசனங்களையும் பிரசங்கம் செய்பவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களையும் படித்ததன் மூலமாக நிறைய நம்பிக்கையை பெற்றார். பைபிள்ல எசேக்கியேலோட வசனம் எனக்கு நிறைய உத்வேகத்தை கொடுத்துச்சு. என்னோட வாழ்க்கை மீண்டும் உயிர் பெறுங்கிற நம்பிக்கைய எனக்கு கொடுத்துச்சு. அந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு பெரிய ஆறுதலை கொடுத்துச்சு. அந்த சமயத்துல தான் ஜாய்ஸ் மேயரோட சில புத்தகங்கள், அவங்களோட பிரசங்கங்கள், இது எல்லாத்தையும் நான் படிச்சேன், கேட்டேன். அவங்களோட வார்த்தைகள் மூலமா எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன்.
என்னோட வாழ்க்கையில நான் இழந்த எல்லாத்தையுமே எப்படி மீண்டும் பெறதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் மீண்டும் துளிர்க்க செய்துட்டாரு. என் பயமெல்லாம் போயிடுச்சு. சாரா இயேசுவுக்குள் வளர ஆரம்பித்த பிறகு அவருக்குள் இருந்த பயம் நீங்கி அவருடைய மனதில் சமாதானம் ஏற்பட்டது. ஆண்டவர் எதிர்காலத்துல என்ன பயன்படுத்துவாருன்னு நான் கண்டிப்பா உறுதியாவும் நம்புறேன். அந்த உறுதியான நம்பிக்கை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமா எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. தேவன் வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. தன்னுடைய பயம் நீங்குவதற்காக தனக்கு உதவி செய்த இயேசுவுக்கு சாரா நன்றி சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட பயம், என்னோட மனநல பிரச்சனை இதெல்லாம் என்னை விட்டு நீங்கும்படியா தேவன் செய்துட்டாரு. தேவன் தன்னோட வசனத்தின் மூலமா என்னை நிரப்பி இருக்காரு. என்னோட வாழ்க்கை முழுசும் அந்த வசனம் என்னுடைய இதயம் முழுக்க நிரம்பி இருக்கும். இந்த வசனத்தின் மூலமா நான் வாழ்ந்துட்டே வர்றேன். என் வாழ்க்கை முழுசும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். நன்றி சாரா சுனிதா. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்குது. தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகளாக இருந்த அவங்க வாழ்க்கையில ஜீவனை தந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில பயம் எல்லாமே நீங்கி ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய எந்த பயமும் இல்லாம அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நமக்கும் கூட அப்படி தான். சில நேரம் நம்ம வீட்டிலையோ வெளியிலையோ சமுதாயத்திலையோ நம்ம வந்து எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது, நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தனிமை உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் யார் கூடயும் பேச மாட்டீங்க. எனக்கு தகுதியே இல்லைங்க, நான் என்னங்க செய்வேன், நான் யார் மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பைபிள்லையுமே நம்ம பார்க்குறோம். பைபிளில் நம்ம தாவீதை பார்க்குறோம். தாவீதை என்ன பண்ணுறாரு, அவருடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நான் எதுக்குமே லாயக்கற்றவன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் காட்டுக்கு நடுவில் தேவனை குறித்து பாடல் பாடிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மார்க்குவையும் பார்க்குறோம். அதாவது பவுல் பர்னபாஸ் 2 பேருக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போது பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு வருஷம் கழிச்சு நான் மார்க்குவை என் கூட கூட்டு வருவேன், அப்போ தான் எனக்கு வந்து வலிமையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு தகுதியில் நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வலிமையாக யார் இருப்பாங்க அவங்கள நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. ஆனால் வேத வசனங்கள் நமக்கு அந்த வலிமையை தருகிறது. வேத வசனங்கள் நமக்கு தகுதிப்படுத்துகிறது. நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் நோக்கி பேசும்போது அந்த வலிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உங்களுக்காக இந்த பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம தனிமையில் இருக்கும்போது அது ஒரு பாரமாக நமக்கு மாறுது. அப்படிப்பட்ட பாரத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இந்த உலகத்தில் உங்களை தகுதி உள்ளவராக அவர் மாற்றுகிறார். நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர் இலகுவாக அதை மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது உங்களிடம் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்தேகம் என்ன பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம எதற்குமே தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய தனிமை உணர்விலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது சந்தேகம் என்ன பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்முடைய அன்பான நேயர் ஒருத்தர் அனுப்பியிருக்கக்கூடிய சந்தேகத்திற்கான பதிலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் என்னுடைய தனிமை உணர்வை என்னுடைய சொந்த வலிமையாக எப்படி மாற்றிக்கொள்வது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். நான் தனிமையாக இருக்கேன், இனி எப்படி நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பைபிளில் நம்ம பார்க்குறோம், தாவீதை நம்ம பார்க்குறோம். தாவீது தனிமையில் இருக்கும்போது அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. பாடல்கள் எழுதி தேவனை துதிச்சு பாடியிருக்காரு. நீங்களும் அதே தான். இங்கே தனிமையில் இருக்கும்போது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது பாடல் பாடலாம், இசைக்கருவிகளை வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா புத்தகங்கள் வாசிக்கலாம். ஏதாவது ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அது உங்களுடைய தனிமை உணர்விலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான சந்தேகத்துக்கான பதிலை நாங்கள் கொடுத்துட்டோம். பார்த்துட்ருக்க உங்களுக்கு எதையாவது ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். பெரியவங்களுடைய கேள்விக்கு பதில் தந்துட்டோம். இப்போ குழந்தைங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக கிஸ்மோ தயாராக இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு வரவேற்கிறேன். கிஸ்மோ, நீ நல்லா இருக்கியா? என்ன ஆச்சு கிஸ்மோ? ஏதோ ஒரு காரணத்தால் ஜாயும் கிறிஸும் பேசாமல் இருக்காங்க. அதனால கிறிஸ் ரொம்ப சோகமாக இருக்காரு, தனிமையாகவும் உணர்றாரு. அதனால நானும் இப்போ சோகமாக இருக்கேன். ஓ, இதுதான் பிரச்சனையா? ஓகே கிஸ்மோ, நான் உன்னோட பிரச்சனைய உடனே தீர்த்து வைக்கிறேன். ஆனா இந்த கேள்விக்கு அப்புறம். ஓகே. இன்னைக்கு நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்கவங்க பேரு சோனி. எனக்கு வீட்ல இருக்கவே சுத்தமா பிடிக்கல. என் அப்பா வேலையில பிஸியா இருக்காரு, என் அம்மாவும் வீட்டு வேலையில பிஸியா இருக்காங்க, என் அண்ணனும் அவனோட நண்பர்களோட படிப்புல பிஸியா இருக்கான். நான் நிஜமாவே ரொம்ப சோகமாவும் தனியாவும் ஃபீல் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? சோனி, நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க அமைதியா இருங்க. உங்களோட இந்த தனிமையான உணர்வு உங்க தினசரி வாழ்க்கைய வீணாக்கிட கூடாது. நீங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்க தங்கைய உங்களோட நேரத்தை செலவழிக்க சொல்லுங்க, இல்லனா கேம் விளையாட முயற்சி பண்ணுங்க. உங்க அம்மாவோட சமையல்ல அவங்களுக்கு உதவியா இருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உங்க சகோதரர்கிட்ட கேளுங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க பங்கு பெறுங்க. அப்ப நிச்சயமா நீங்க தனிமையா உணர மாட்டீங்க. சரிதான், இத உனக்காக சொல்லிக்கிட்டியா கிஸ்மோ? ஓ, இததான் நானும் செய்யணுமா? நான் மறந்தே போயிட்டேன். பா, நான் சரியான புத்திசாலி தான். போ. நான் இப்போ என்ன செய்யறது? இப்போ நான் இது யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட போய் பேசலாம்? சரி, ஒன்று பண்ணலாம். ஜாய்க்கு கால் பண்ணி அவருக்கு உதவி வேணுமான்னு கேட்கலாம். அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு பிளான் போடுவோமா? உண்மையிலேயே இது அற்புதமான ஐடியா தான். அதை செயல்படுத்தி பார்ப்போம். கிஸ்மோனா அது கிஸ்மோ தான். உங்களுக்கும் கிஸ்மோ கிட்ட கேட்க ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா எங்களை இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லனா ஃபேஸ்புக் பேஜ்ல டிஎம் பண்ணுங்க. until next time, bye. பை. நன்றி கிஸ்மோ மற்றும் ஏஞ்சலின். குழந்தைங்க கிட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் தந்தீங்க. பார்த்துட்டு இருக்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி கேள்வி கேட்க நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சூப்பர் புக் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சூப்பர் புக்கோடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் பாருங்கள். அங்கே குழந்தைங்க கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. அதனால் மறக்காமல் அதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வையுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் புக் ஃபேன்ஸ், நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.
ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்மளை நாமே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தனிமை உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனால் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம் நம்மை தகுதிப்படுத்த நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், வசனங்களை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய தகுதியின் மீது, எங்களுடைய கல்வியின் மீதோ, எங்களுடைய தொழிலின் மீதோ நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல ஆண்டவரே. நீங்கள் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக நினைக்கும் போது நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய எல்லா அன்பு நேயர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தகுதியற்றவர்களாக நினைத்து கொண்டு அந்த வரக்கூடிய தனிமையிலிருந்து நிம்மதியற்ற நிலைமையில இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள தகுதி உள்ளவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. அந்த தனிமை உணர்வை போக்குங்கப்பா. உங்கள் அன்பால் அவங்க சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. நாங்கள் உங்களை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு தகுதி உயர்ந்து விடுகிறது அப்பா. எங்கள் அனைவர் மீதும் உங்கள் கிருபையை நீங்கள் நிறைவாய் பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவராக மாற்றி இருக்கிறார். இதை நீங்கள் எப்பவுமே மறக்காதீங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 37:4-5. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உலர்ந்த எலும்புகளை பற்றி தீர்க்க தரிசனம் தேவன் உரைக்க சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க சொல்லும்போது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுவதை பார்க்குறோம். ஒரு படை உருவாகிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப தகுதியே இல்லாதவன், எதற்குமே தகுதியே இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் போய் நினச்சிட்ருக்கீங்களா? உங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரால் முடியும். அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதுதான் இந்த வசனம் மூலமாக அதுதான் நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு இனிமையான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம்.
ஒரு இனிமையான ஆராதனை பாடலை பார்த்தோம். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம தேவனுக்கு அதுக்காக நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் தேவனிடம் இன்னும் நெருக்கமாக நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த தனிமைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எதற்குமே நம்ம உதவாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வரக்கூடிய தனிமையிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், வலிமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சேர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதற்கு மாதம் 50 ரூபாய் நன்கொடையாக தரலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், இல்லைனா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.